கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 121 சங்கீதத்தில் 2வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு மனுஷனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் அவங்கள நம்பி இருக்கிறேன், அவங்களிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும். நான் வேலை பார்க்குற நிர்வாகத்தில் இருந்து எனக்கு நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி நாம் சில நேரங்கள் நம்ம சொல்லுகிறோம். அவங்களிடத்திலிருந்து எனக்கு வரும் அப்படின்னு சொல்லுகிறோம். அவங்க எனக்கு செய்வாங்க என்று நாம் நினைக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது தவறான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் இருக்கணும். அதான் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு மனுஷனிடத்திலிருந்து எனக்கு வரும் என்று சொல்லலை, தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு சகலத்திலையும் அவர் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா மேலே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு நேராக நாம் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மையாகவே அவரிடத்தில் இருந்து அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். யாக்கோபில் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் அது பரத்தில் இருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறான். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறதை அவர் அறிவார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவர். அவருடைய சமூகத்தில் அது எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கட்டும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நல்ல செய்தி வரும், கர்த்தரிடத்தில் எனக்கு நல்ல விடுதலை வரும் என்று சொல்லி நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். இதுவரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எல்லாமே கர்த்தரிடத்துலேருந்து வரும், நல்ல செய்தி எனக்கு கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு வரும், நன்மைகள் எல்லாமே எனக்கு அவரிடத்துலேருந்து வரும் என்று சொல்லி நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நல்ல செய்தியை கர்த்தர் உங்களுக்கு அவர் அறிவிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒரு மனுஷனிடத்திலிருந்து அல்ல, ஒரு நிர்வாகத்தில் அல்ல, ஒரு தலைவனிடத்திலிருந்து அல்ல ஆண்டவரே, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும், கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஆசீர்வாதம் வரும், நல்ல செய்தி வரும். அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் என் தேவன் நம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை நம்பியிருக்கிற நமது பிள்ளைகள் வாழ்க்கையில், எதிர்பார்ப்போடு நம்பியிருக்கிற நமது பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.